Hi friends, welcome to Time and Space Mastery and இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து generate all subsets. ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் அந்த அரேல இருக்க எல்லா சப்செட்ஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, சப்செட் இன் சென்ஸ் சப்செட்னா என்னன்னா நம்ம இப்போ இந்த 1 2 3ன்ற அரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எம்டியா ஒரு அரேவும் சப்செட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் சிங்கிள் எலமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம். 1 2 3 இதுவும் ஒரு சப்செட், இது மூணும் சப்செட்ஸ் தான். நெக்ஸ்ட் டூ எலமெண்ட்ஸாக எடுக்கலாம். 1, 2 நெக்ஸ்ட் 1, 3 நெக்ஸ்ட் 2 1, 2 1, 3 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 2, 3 அவ்வளோதான். 2 எடுத்துட்டோம். இதுவும் நமக்கு ஒரு சப்செட் தான். நெக்ஸ்ட் 3 எடுக்கலாம். 3னா என்ன இருக்குது? 1 2 3. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஒரு சப்செட்ஸ் அப்படின்னு இந்த அரேக்கான சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் நம்ம 1 2க்கு பதிலாக நம்ம 2 1 ஆர்டர் சேஞ்ச் ஆகி கூட இருக்கலாம். ஸோ ஆர்டர் நமக்கு மேட்டர் இல்லை, பட் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம ஒரு அல்டிமேட் அரேல இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம என்ன எவ்வளோ சப்செட் இருக்குது அப்படின்றத நம்ம ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதை மெயினாக நம்ம ரிகர்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ரிகர்ஷனில் இங்கே நமக்கு பேஸ் கேஸ் என்னென்னா இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் பேஸ் கண்டிஷன் எப்போனா இந்த இண்டெக்ஸ் 0 1 2 2 எப்போ நமக்கு இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வருதோ அப்போது நம்ம இருக்க அரேவை நம்ம ஒரு அல்டிமேட் அரேல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஒரு ஒன்றுமே நமக்கு ஒரு சப்செட்டாக கிரியேட் ஆகும். ஓகே, அதை நம்ம இப்போ புரியலனாலும் நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு அல்டிமேட் அரே. ஓகே, இதுக்குள்ள தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே பிக் நாட் பிக் அப்படின்ற கான்செப்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேயா, ஸோ அதாவது டேக் நாட் டேக் என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே 0th இண்டெக்ஸ். ஓகேயா, 0th இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம இங்கே 0th இண்டெக்ஸ் இந்த செகண்டில் இருக்கிறது தான் இண்டெக்ஸை குறிக்கும். ஓகேயா, அதே மாதிரி இங்கேயும் 0th இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத ஓகே இப்போதைக்கு நமக்கு இருக்காது. ஓகே, இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கிறத டேக், அதாவது அதை நான் அரேல புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் அதை எடுக்காமலேயே எடுக்காமலேயே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது இந்த 0th இண்டெக்ஸை எடுத்துட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன். அப்படி இல்லைனா இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எடுக்காமலேயே நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி டேக் நாட் டேக். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? இந்த 1, இது 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது 2 அதையும் நான் எடுத்துட்டு நான் செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகே, அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1 இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் டைரெக்டாக செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகே, ஸோ டேக் நாட் டேக் அதே கான்செப்ட் தான் நமக்கு எப்பயுமே. ஸோ அதே மாதிரி இங்கே டேக், அதாவது இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத டேக், இது என்ன 3 அதை நம்ம எடுத்துக்கிறோம். 1, 2, 3 எடுத்துட்டு நம்ம எங்கே போகிறோம்? தேர்ட் இண்டெக்ஸ் போகிறோம். தேர்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்? அதை எடுக்காமல் நம்ம தேர்ட் இண்டெக்ஸ் போகிறோம். 1, 2, 3 இந்த மாதிரி டைரெக்டாக தேர்ட் இண்டெக்ஸ் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 3 ரீச் ஆகிடுச்சு நமக்கு. 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ ரீச் ஆச்சு, இந்த இண்டெக்ஸ் 3க்கு ரீச் ஆச்சுனாலே இருக்கிறத நம்ம அல்டிமேட் ஆன்சரில் போடலாம். இங்கே என்ன 1 2 3 அதை 1 2 3 ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இது க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கேயும் 3 நமக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறதா 1 2 1, 2 இதையும் நம்ம போட்டாச்சு. ஓகே, இதுவும் முடிஞ்சுது. நான் இப்போதைக்கு இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது அதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸ் டேக் நாட் டேக். செகண்ட் இண்டெக்ஸ் என்னது? 1, செகண்ட் 0 1 2 3 டேக் பண்ணிவிட்டு நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். இன்னொன்று நான் அதை எடுக்காமலே நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ 3க்கு வந்துருச்சு. அப்போ உள்ளே இருக்கிறது 1, 3 நெக்ஸ்ட் இது நான் சும்மா லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். இதுவும் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே தேர்ட் இண்டெக்ஸ் வந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்கிறது 1. 1. ஓகே, இப்போ இதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நமக்கு டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? இந்த லெஃப்ட் சைட் பார்ட் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரைட்டுக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டேக், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன? 2 இருக்குது. 2வை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன். இங்கே நான் 2வை ஸ்டோர் பண்ணாமலேயே நான் செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகே, இப்போ அகைன்
இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 3. அப்போது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத டேக் எடுத்துட்டு நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். இங்கே நான் அதை எடுக்காமலேயே நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகேயா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரிகர்சிவ் கால் போகும்போது பேஸ் கண்டிஷன் 3 இங்கே தேர்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 2,3 இருக்கிறத நான் சப்செட்டுக்கு போடுறேன். 2,3. ஸோ இதுவும் நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் 3 ரீச் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறது 2. இதுவும் நமக்கு முடிஞ்சது. ஓகே, இதுவும் கம்ப்ளீட், இதுவும் கம்ப்ளீட். ஓகே, இதை நான் சும்மா எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கால் போகும். இந்த கால் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அரேயில் செகண்ட் இண்டெக்ஸை நான் எடுக்கிறேன். 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸை நான் எடுத்துட்டு நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். இங்கே நான் செகண்ட் இண்டெக்ஸை எடுக்காமலே நான் தேர்ட் இண்டெக்ஸ் போகிறேன். ஓகேயா? ஓகே. இப்போ அகைன் நம்ம இது வந்து பேஸ் கேஸ் 3ன்னு ரீச் ஆகிடுச்சு. அப்போது இங்கே இருக்க அரேவை நான் இங்கே போட்டுக்கிறேன் 3. ஓகே, இதுவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இப்போ இங்கேயும் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிறது எம்டி. எம்டி நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போது நான் அல்டிமேட் ஆன அரேயில் என்ன இருக்குது? 1, 2, 3, 1, 2, 1, 3 இந்த மாதிரி எல்லாம் சப்செட்டும் நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலாக 8 சப்செட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு சூடோ கோட். ஸோ சொல்யூஷனில் நம்ம இண்டெக்ஸும் நம்ம அரே ஒரு எம்டி அரே தான் நம்ம இனிஷியலாக வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேஸ் கேஸை எப்பயுமே வைப்போம். பேஸ் கேஸ் என்ன? நமக்கு இண்டெக்ஸ் லாஸ்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட் அப்படின்ற அல்டிமேட் அரேயில் இப்போ என்ன இது எம்டி இல்லை, இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன டெம்பரரி அரே இருக்கோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இதுதான் நமக்கு டூ கேஸ். நாட் டேக், இது வந்து நாட் டேக் என்னன்னா இதே ரிகர்சிவ் கால் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 போயிடுறோம். பட் நம்ம அந்த இண்டெக்ஸை எடுக்கல, அந்த இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ எடுக்கல. இது வந்து நாட் டேக். இது வந்து நாட் டேக். அண்ட் டேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம அதே ரிகர்சிவ் கால் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அரேயில் டெம்பரரி அரேயில் இப்போ கரண்ட்டாக என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ 1,2 அப்படின்ற அரே எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதோட சப்செட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எம்டி அரே, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1, 2 இந்த 4 தான் இந்த 1,2 அரேயோட சப்செட்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத நம்ம கோட் லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பேஸ் கண்டிஷன். பேஸ் கண்டிஷன் நம்ம எங்கே நடக்கும்? நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்குறோம். பேஸ் கண்டிஷன் நமக்கு ட்ரூவா, அதாவது இதுதான் இண்டெக்ஸ், இதை இண்டெக்ஸாக நம்ம வச்சுக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2 இந்த 2க்கு ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, 0லேயே தான் இருக்குது. அப்போ பேஸ் கண்டிஷன் நடக்காது. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாட் டேக். நாட் டேக்னா நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன் ஆனால் அந்த வேல்யூவை எடுக்கல. ஓகே, இப்போது டேக்னா அதே சொல்யூஷன். நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த வேல்யூஸ் இந்த 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன். 1. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த ரிகர்சிவ் கால் இது போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது நடந்திருக்கும். பட் அதுக்காக நான் முன்னாடி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கால் தான் நடக்கும். ஓகே, இந்த கால் நடக்கும். இது இன்னும் ஒய்ன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது எட் டு ரன், இது மட்டும் தான் இப்போ நடக்கும். இப்போ அதே மாதிரி சொல்யூஷன் ஆஃப் 1, எம்டி அரே. ஓகே, எம்டி அரே இருக்குது. இப்போ அதே மாதிரி பேஸ் கண்டிஷன். பேஸ் கண்டிஷன் நான் பார்க்கும்போது நான் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 2 ரீச் ஆகிடுச்சா? இல்லை, 1 தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேயும் எனக்கு பேஸ் கண்டிஷன் நடக்காது. நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப், நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன், நான் எதையுமே எடுக்கல, நாட் டேக். பட் அதே மாதிரி சொல்யூஷன் ஆஃப், நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன் பட் இந்த 1 அப்படின்ற இண்டெக்ஸ் என்ன இருந்திருக்கு? நமக்கு 2 அப்படின்ற வேல்யூ இருந்திருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டில் அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கால் நடக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே நான் ஒய்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒய் விச் இஸ் எட் டு ரன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நடக்குது. இது நடக்கும்போது நமக்கு என்ன? சொல்யூஷன் ஆஃப் 2. இப்போ இது நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் செக் பண்ணுறேன். பேஸ் கண்டிஷன் இது 2க்கு வந்துருச்சா? எஸ், 2க்கு வந்துருச்சு. அப்போது இப்போ பேஸ் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு அல்டிமேட் ரிசல்ட்டில் இதை நான் இப்போதைக்கு ஓகே நான் சைட்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு அல்டிமேட் அரே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போது பேஸ் கண்டிஷன் ட்ரூ. அப்போது இந்த அரேயில் என்ன இருக்குது? எம்டி அரே. ஸோ எம்டி அரே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, எம்டி அரே புஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் பிகாஸ் இது முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இது ரன் ஆகும். இப்போ இந்த கேஸ் ரன் ஆகுது. இது வந்து 8 ரன், ஒய்யை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இது ரன் ஆகும்போது என்ன நடக்கும்? இதுக்கு ரன் ஆகும்போது சொல்யூஷன் ஆஃப் 2,
ஓகே. இப்போ இங்க பேஸ் கேஸ் நடக்குமா? பேஸ் கேஸ் பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து 2 ரீச் ஆயிடுச்சு. எஸ் ரீச் ஆயிடுச்சு. அப்போ அரேல டெம்பரரி அரேல என்ன இருக்கு? 2. அப்போ இங்க 2. ஓகே. எஸ் இப்போ இதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த டோட்டல் காலும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கால் நமக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ எட்டு ரன் இதை எடுத்துடுறேன். இப்போது இது நடக்கும். அப்போ என்ன இருக்குது? சால்வ் ஆஃப் 1,1. ஓகே. இங்கேயும் நமக்கு பேஸ் கண்டிஷன் செக் பண்ணுது. பேஸ் கண்டிஷன் இது வந்து இண்டெக்ஸ் வந்து 2வா இல்லை. அப்போ பேஸ் கண்டிஷன் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? சால்வ் ஆஃப் நாட் டேக். நம்ம எடுக்காமல் செகண்ட் இண்டெக்ஸ் போகிறோம். இங்கே என்ன இருக்கோ அதே தான். ஓகே. இப்போ சொல்யூஷன் ஆஃப் டேக். அப்போது இந்த 1, இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருந்திருக்கு. அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒய் எட்டு ரன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இங்கே சால்வ் ஆஃப் அகெயின் 2,1ல் பேஸ் கண்டிஷன் இது வந்து நமக்கு 2 செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அப்போ பேஸ் கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே டெம்பரரி அரேல இருக்கிறத நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 1 ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த கால் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுறேன்? 8 ரன்னை கேன்சல் பண்ணிட்டு இப்போ இது நடக்க போகுது. இந்த ஸ்டெப் நடக்கும்போது நமக்கு அகெயின் 2, சொல்யூஷன் ஆஃப் 2,1,2. இப்போ பேஸ் கண்டிஷன் நடக்குமான்னு செக் பண்ணுறோம். பேஸ் கண்டிஷன் என்ன? இண்டெக்ஸ் 2 ரீச் ஆகிடுச்சா? எஸ் ரீச் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 1,2 இருக்கிறத நான் அல்டிமேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 1,2. யா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சப்செட்டும் நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. அண்ட் இதுவும் நமக்கு ரிட்டன் ஆகி நமக்கு டோட்டலாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே. நம்ம கோட் லெவலில் பார்க்கலாம். யா ஓகே. இப்போ நம்ம இந்த கோட் லெவலில் பார்க்கும்போது நம்ம இந்த n வந்து நம் ஸ்டார்ட் சைஸ் கொடுத்துருக்க அரேயோட சைஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரிசல்ட்டுன்றது தான் நம்ம அல்டிமேட் ரிசல்ட். இதில் தான் நம்ம எல்லா சப்செட்டும் ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டெம்புங்கிறது தான் நம்ம ஒரு சப்செட்டாக நம்ம உள்ள நம்பர்ஸை இன்சர்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக அது டெம்ப் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். ஓகே. இந்த நான் சால்வ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணும்போது நம்ம பண்ண பேஸ் கண்டிஷன் தான் அது. இஃப் இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம அல்டிமேட் அரேல புஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். யா நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இது வந்து நாட் டேக் கேஸ். இது வந்து நாட் டேக், அதாவது இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு நம்ம இந்த டெம்பில் எதுவுமே ஸ்டோர் பண்ணல, டைரெக்டாக நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆயிரும். பட் இது வந்து நமக்கு டேக் கேஸ். ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா இந்த நம்ஸ் இந்த டெம்ப் அப்படின்ற அரேல இப்போ என்ன இண்டெக்ஸோ அதை நான் இண்டெக்ஸில் அந்த டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த டெம்பரரியை அகைன் அந்த சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஆட் பண்ணதை நான் எடுத்து விட்றேன். ஸோ இது மட்டும்தான். இது வந்து டேக், இது வந்து நாட் டேக். இந்த 2 கண்டிஷன் தான். ஓகே. இப்போது நான் சப்மிட் பண்ணுறேன். யா சப்மிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். யா நம்ம மற்ற ரிகர்ஷன் ப்ராப்ளம் மாதிரி நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா இங்கே நமக்கு 2n அப்படின்றதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேஸ் பார்த்தோம்? நம்ம 1, 2, 3 அப்படின்ற ஒரு 3 எலமெண்ட் இருக்க அரேவை எடுத்துகிட்டு நம்ம சப்செட்லாம் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு 8 வந்துச்சு. அதே மாதிரி நம்ம 1, 2 அப்படின்னு 2 எலமெண்ட் இருக்க அரே க்ரியேட் பண்ணும்போது நமக்கு 4 வந்துச்சு. ஓகே. இப்போது நீங்கள் நம்ம இந்த ஃபார்முலாவில் 2n பண்ணோம் அப்படின்னா 2 இங்கே என்னது 2 நம்ம n வந்து 3 1 2 3 which is equals to 8. நமக்கு 8 சப்செட் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து n வந்து 2 1 2 அதே மாதிரி 2n 2 போட்டோன்னா 4 சப்செட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ நம்ம 2 அவ்வளோதான் நமக்கு டோட்டல் சப்செட் கிரியேட் ஆகும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு 2n இன்டூ n. இந்த n எதுக்காக அப்படின்னா நம்ம எப்பயுமே பேஸ் கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பேஸ் கண்டிஷன் வந்தோடனே இந்த அல்டிமேட் அரேல உள்ளே இருக்க ஒரு சப்செட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாமே நம்ம சப்செட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு n எடுக்கும். ஸோ உள்ளே இருக்க n எலமெண்ட்ஸ், அதனால் நமக்கு இந்த n நடக்குது. ஓகே. இந்த 2n வந்து இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் n வந்து இந்த பேஸ் கண்டிஷனில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1 2 அப்படிங்கிற ஒன்று ஸ்டோர் பண்ணுங்க நமக்கு n எடுக்கும் டைம். ஸோ அதுதான் இங்கே டைம் காம்ப்ளெக்ஸ் நமக்கு பிக் O ஆஃப்
2 பவர் n கிராஸ் n. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நமக்கு பிக் ஆஃப் n கிராஸ் n. ஏன்னா அதே மாதிரி நமக்கு 2 பவர் n அவ்வளோ அரேஸ் தேவைப்படுது. அண்ட் நமக்கு இந்த எண் எதுக்கு அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க இந்த ஒரு சப்செட்டோட எண், அதுதான் இந்த எண். ஓகே, இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் நீங்களே எடுத்துகிட்டு அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.